Hi, hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா myv3 ads appல வந்து எப்படி வந்து வீடியோ பார்க்கிறது, வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அட்வர்டைஸ்மென்ட் எப்படி பார்க்கிறது, அதுக்கு அப்புறம் எப்படி வந்து கேப்சா வந்து கேப்சர் பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell ஐகானை click பண்ணி ஆல்ங்கற பட்டனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுல வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட்னு சொல்லி கேக்கும். இப்போ யூசர் நேம் வந்து பார்த்தோம் அப்படினா நம்ம வந்து நம்மளுடைய ஐடிவே கிரியேட் பண்ண முடியாது. யூசர் நேம் வந்து வேற ஒருத்தங்க நம்மளை வந்து ரெஃபர் பண்ற மூலமா நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து வேற ஒருத்தங்க வந்து ரெஃபர் பண்ணி கொடுத்தாங்க. யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி வந்து மத்தவங்க மூலமா தான் வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து கிரியேட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி நீங்க வந்து மத்தவங்க மூலமா ரெஃபர் பண்ணி அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து வாங்கி வெச்சுக்கோங்க. அடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்டும் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் வந்து கேக்கும். இதுல வந்து வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 6 நிமிஷம், சில சமயம் 4 நிமிஷம் வரும், சில சமயம் 7 நிமிஷம் வரும். அந்த மாதிரி மேக்ஸिमम ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோஸ் வரும். அந்த வீடியோ வந்து நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம பார்க்கறத அவங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கோசரம் இடையில வந்து நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களா அப்படினு சொல்லி கேட்பாங்க. அதுல வந்து ஆம்னு சொல்லி கொடுத்துருங்க. எஸ்ன்னு சொல்லி ஒரு ரெட் கலர் இது வரும். அத வந்து கிளிக் பண்ணிருங்க. சோ நீங்க அத வந்து கிளிக் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படினா மறுபடியும் அது வந்து உங்களுக்கு 5 நிமிஷம் வீடியோ மறுபடியும் 6 நிமிஷம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். சோ அத மட்டும் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து அந்த எஸ்ங்கறத வந்து விடாம கரெக்ட்டா கொடுத்துருங்க. அது கொடுக்கல அப்படினா மறுபடியும் முதல்ல இருந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது சவுண்ட் வெச்சிட்டே கேளுங்க. ஏன்னா அந்த வீடியோல வந்து பார்த்தோம் அப்படினா இந்த ஆப்பை பத்தி தான் டெய்லி ஒவ்வொரு வீடியோ வந்து சொல்லுவாங்க. இந்த ஆப்ல வந்து எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்றது, இதனால என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து சொல்லுவாங்க. சோ சவுண்ட் வெச்சிட்டே கேளுங்க. இந்த ஆப்ல நீங்க மத்தவங்கள ரெஃபர் பண்ற மாதிரி இருந்துச்சுனா அவங்களுடைய நேம், மொபைல் நம்பரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாத மாதிரி கொடுங்க. பான் கார்டுல இருக்கிற மாதிரி நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கொடுங்க. ஏனா சப்போஸ் மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படினா அத நீங்க வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு 300 ரூபாய் பே பண்ணா மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. சோ அத மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா வீடியோ முழுமையாக பார்த்து விட்டீர்களான்னு சொல்லி வரும். அத வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் மேலே வந்து சக்சஸ்னு வந்துருச்சு. கீழே வந்து அட்வர்டைஸ்மென்ட்னு இருக்குது பாருங்க. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்தோம் அப்படினா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து இப்போ நம்ம வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஆட் பார்க்கணும். ஆட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கேப்சா நமக்கு வரும். அந்த கேப்சா வரும்போது நம்ம வந்து அந்த எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல தான் வரும். இத வந்து ஸ்மால் லெட்டர்ல கொடுத்து நம்ம அந்த சப்மிட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிரணும். இத நீங்க தப்பா பண்ணிட்டீங்களோ இல்லனா விட்டுட்டீங்கனாலும் மறுபடியும் முதல்ல இருந்து வந்து அட்வர்டைஸ்மென்ட் வரும். மறுபடியும் நம்ம வந்து அந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்து முடிச்சிட்டா மேலே வந்து 1 ரூபாய் earn பண்ணியிருக்கிற மாதிரி வந்திருக்குது பாருங்க. இப்போ பேசிக்ல வந்து நமக்கு வந்து 5 ரூபாய் வரை நம்ம வீடியோ பார்க்கலாம். சோ நான் இப்போ வந்து இன்னைக்கு வந்து 1 ரூபாய் வந்து earn பண்ணிருக்கேன். நான் 5 ரூபாய் earn பண்ற வரைக்கும் மறுபடியும் அந்த அட்வர்டைஸ்மென்ட் வந்து நான் மறுபடியும் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கேப்சால நான் 1 ரூபாய் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த கேப்சா வந்து வந்துருச்சு. நான் வந்து இத வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அதே மாதிரி சப்மிட்ங்கற பட்டனை கொடுத்துறணும். மறுபடியும் எனக்கு வந்து 4 ரூபாய் வந்து கிடைச்சிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் டைம் 1 ரூபாய், இப்போ வந்து 4 ரூபாய். மொத்தமா வந்து என்னுடைய டுடே earnings வந்து 5 ரூபாய் வந்துருச்சு. சோ இதுக்கு மேல வந்து ஆட் வந்துட்டே தான் இருக்கும். பார்த்தாலுமே நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்காது. 5 ரூபாய்னா 5 ரூபாய் மட்டும் தான். ஓஎம் இருக்கும் பட்சத்துல வந்து 5 ரூபாய் மட்டும் தான் earn பண்ண முடியும். இதே நீங்க வந்து பிஎம் வந்து மாறிட்டீங்க அப்படினா அதுக்கு வந்து 7 ரூபாய் வரையும் வீடியோ பார்த்து நம்ம அமௌண்ட் வந்து earn பண்ணலாம். இப்போ இதல டேஷ்போர்ட்ல போய் பார்த்தோம் அப்படினா டுடே earningsன்னு வரும். இப்போ நம்ம வந்து 5 ரூபாய்க்கு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? அதுல வந்து 4 ரூபாய் 50 காசு வந்து கேஷ் வாலெட்ல ஆட் ஆகும். மீதி 50 காசு வந்து டூர் வாலெட்னு சொல்லி அதுல போய் ஆட் ஆகும். கீழே வந்து டோட்டல் earnings, அவைலபிள் earnings எல்லாமே வந்து அதிலேயே காட்டும். ஓகே, நீங்க வந்து ஃப்ரீயா இதல ஜாயின் பண்ற மாதிரி இருந்துச்சுனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து Instagram ஐடி கொடுக்கிறேன். அதல வந்து कांटेक्ट பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Thank you.